ஆங்கிலேய மராத்திய போர் 3ஆம் பானிபட் போர் வந்து மராத்தியருக்கும் ஆப்கானிய மன்னருக்கும் இடையில நடந்திருக்கும். இதில் வந்து ஆப்கானிய மன்னர் வந்து வின் பண்ணிடுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மராத்திய பேரரசு வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெல்லியை மீட்கிறதுக்கு வந்து மராத்தியர்களுக்கு வந்து 10 வருஷம் ஆயிருக்கும். இந்த 10 வருஷத்தில் என்ன மாறுதல் வந்திருக்கும் அப்படின்னா பழைய மராத்திய கூட்டமைப்பு வந்து மாறி அந்த பழைய மராத்திய கூட்டமைப்பு வந்து 5 சுதந்திர அரசுகளாக வந்து பிரிஞ்சிருக்கும். என்னென்ன அரசுகள் அப்படின்னா பூனேல பேஸ்வா, பரோடாவில் வந்து கேட்வாட், நாக்பூரில் வந்து போன்ஸ்லி, ஹிந்தூரில் வந்து ஹோல்கர், குவாலியரில் வந்து சிந்தியா அப்படிங்கிற 5 சுதந்திர அரசாக பிரிஞ்சிருக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா பேஸ்வாக்கள் வந்து உள் விவகாரங்களால் பாதிக்கப்படுவாங்க. மீதி இருக்கிற 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அகைன்ஸ்டாக இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மராத்திய கூட்டமைப்பு வந்து வீழ்ச்சி அடையும். இது வந்து ஆங்கிலேயரோட விரிவாக்க கொள்கைக்கு வந்து ஏதுவானதாக இருக்கும். முதல் மராத்திய போர் 1775 to 1782. அதாவது மராத்திய பேஸ்வாவாக இருந்த நாராயண ராவ் வந்து இறந்துருவாங்க. இதனால் நெக்ஸ்ட் பேஸ்வா யாருங்கிற போட்டி வந்து வரும். ரகுநாத ராவ் ராகோபாங்கிறவங்க நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் உதவியோட மன்னராக இருப்பாங்க. ஆனால் இவர் மன்னரானதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூனால இருந்த நானா பட்னா தலைமையிலான குழு வந்து எதிர்க்கும். ஏன் அப்படின்னா அந்த குழு என்ன ஆசைப்படும் அப்படின்னா இறந்து போன நாராயண ராவ் மற்றும் அவங்களோட ஒய்ஃபுக்கு கங்காதேவி இவங்க 2 பேத்துக்கும் வந்து 2ஆம் மாதராவுங்கிற ஒரு குழந்தை இருக்கும். இதை வந்து அடுத்த அங்கீகரிக்கப்பட்ட பேஸ்வா ஆக்கணும்னு சொல்லி அந்த குழு வந்து ஆசைப்படும். இதனால் 1775 ரகுநாத ராவ் வந்து பிரிட்டிஷோட ஹெல்ப்பை கேட்பார். 1775 இதனால் சூரத் ஒப்பந்தமும் கையொப்பமாகும். இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கல்கத்தாவில் அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஒத்துழைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஆங்கிலேயர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிங்காக இருந்தால் அப்படின்னா அந்த கிங்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பையன் தான் வந்து அடுத்த வாரிசுங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அந்த வாரிசில் வராதனாட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அப்படி இருந்த பட்சத்துலேயே அன்றைய கவர்னராக இருந்த வாரன் ஹேஸ்டிங் வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணும் அப்படின்னா கர்னல் ஆப்டனுங்கிற ஒருத்தரை வந்து பூனாவில் இருந்த நானா பட்னாவோட குழுக்கிட்ட பேசுறதுக்காக பேச்சுவார்த்தைக்காக அனுப்பிச்சு வைக்கும். இதனால் வந்து 1776 கர்னல் ஆப்டன் மற்றும் நானா சாஹிப்க்கு வந்து என்ன ஆயிருக்கும் நானா பாட்னாவுக்கு வந்து இடையில புரந்தார் உடன்படிக்கை நடந்தது. புரந்தார் உடன்படிக்கை வந்து நடைமுறைக்கு வந்திருக்குமான்னு பார்த்தா வந்திருக்காது. என்ன காரணம் அப்படின்னா பம்பாயில் இருந்த பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து இதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காது. 1781 வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாப் ஹாமிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கேப்டனை வந்து தலைமையாக வச்ச ஒரு படையை வந்து மராத்திய வீரர் மகாதாஜி சிந்தியாவை வந்து தோற்கடிக்க அமைச்சு வைப்பாங்க. இவர் வந்து பல போரில் இவரை தோற்கடித்து குவாலியரை வந்து கைப்பற்றியிருப்பார். 1782 சால்பை உடன்படிக்கை மே 17 நடந்திருக்கும். யார் யாருக்கு இடையில அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்க்கும் மகாதாஜி சிந்தியாவுக்கும் இடையில நடந்திருக்கும். இதில் வாரன் ஹேஸ்டிங் வந்து வின் பண்ணியிருப்பார். இந்த உடன்படிக்கைப்படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 2ஆம் மாதராவோட பேஸ்வா பதவியும் அதுக்கப்புறம் ரகுநாத் ராவுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குற மாதிரியும் பிரிட்டிஷ்க்கு வந்து மராத்தியர்ஸ் வந்து சால்சட் அப்படிங்கிற பகுதியை கொடுக்குற மாதிரியும் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த 20 வருஷங்களுக்கு மராத்தியருக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு சுமூகமான உறவை வந்து பராமரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட செல்வாக்கம் கொஞ்சம் உயர்த்தும். இந்த பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா மராத்தியர்கள் வந்து உள் விவகாரங்களில் வந்து தலையிடுறாங்க. அதாவது வந்து மகாதாஜி சிந்தியா வந்து பூனாவில் வந்து நானாபட்னோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட்லேயே வந்து 1794 இவர் இறந்துறாரு. அதனால் வந்து அவனோட மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா வந்து பதவிக்கு வராரு. 1795 2ஆம் மாதரா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதனால் பென்ஷன் வாங்கிட்டு இருந்த ரகுநாத ராவோட சன் 2ஆம் பாஜிராவ் இவர் வந்து ஒரு பலவீனமானவர். இவரை வந்து நெக்ஸ்ட் பேஸ்வாவாக தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் 1800 நானா பாட்னாவும் வந்து இறந்துடுறாங்க. இதனால் வந்து ஒரு வலிமையான அரசரால் மராத்திய அரசு ஆளப்படலை. இதுவும் ஒரு வீழ்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்குது. 1802 என்ன ஆகும் அப்படின்னா மராத்திய உள் விவகாரங்களால் போர் ஏற்படுது. இது மராத்தியரோட 5 சுதந்திர அரசுகளுக்குள்ள ஒரு 3 சுதந்திர அரசுக்குள்ள நிகழுது. ஹோல்கர் போஸ் சிந்தியா ப்ளஸ் பேஸ்வாவோட கூட்டுப்படை. இந்த பேஸ்வாவை யார் இருப்பாங்க அப்படின்னா 2ஆம் பாஜிராவ். இவங்க படை வந்து தோல்வி அடைகிறனாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2ஆம் பாஜிராவ் அன்றைய கவர்னராக இருந்த வெல்லேஸ்லியை போய் நாடுவார். வெல்லேஸ்லி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா துணைப்படை திட்டங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுக்கு வந்து ஓகே சொல்லி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1802 பஸ்லின் உடன்படிக்கையை வந்து வெல்லேஸ்லி பிரபோட போட்டுப்பார். இதனால் ஹோல்கரை தோற்கடிக்கிறதுக்கு வெல்லேஸ்லி வந்து ஆங்கிலேய படையை வந்து பூராவை நோக்கி அமைச்சு அது சக்ஸஸும் ஆகும். 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805 வரை நடந்திருக்கும். 1803 என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலேய ஆர்மி அதாவது யார் தலைமையில் இருக்கும் அப்படின்னா வெல்லேஸ்லி பிரபு தலைமையில் தான் இருக்கும். இவங்களுக்கும் சிந்தியா போன்ஸ்லேக்கும் இடையில நடந்திருக்கும். இந்த சிந்தியாவில் யார் அப்படின்னா தௌலத் ராவ், போன்ஸ்லேயில் ராகோஜி. இவங்க 2 பேரும் எங்கே கூட்டணி சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா அசே மற்றும் அரக்கான் பகுதியில் வந்து கூட்டணி சேர்ந்திருப்பாங்க. அதே இடத்துல இவங்க தோற்கடிக்கவும் படுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா 2 பேரோடைய தனித்தனி ஒப்பந்தம் வந்து ஆங்கிலேயர் போடுறாங்க.
சிந்தியாவோட போட்ட ஒப்பந்தம் சுர்ஜி அர்ஜிகான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி போன்ஸ்லேவோட போட்ட ஒப்பந்தம் தியோகான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதிலேயே ஹோல்கர் ஃபேமிலியை சேர்ந்த யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் வந்து எந்த ஒரு போர்லையுமே ஈடுபடாமல் ஆங்கிலேயருக்கு அடிப்படையாமல் இருந்துகிட்ருக்காரு. இவரோட இன்னொரு பேர் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர். இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா 1804 ஜெய்ப்பூரில் வந்து சூறையாடுறாங்க. இந்த சூறையாடுற சம்பவத்து போது என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயரும் யஸ்வந்த் ராவும் நேருக்கு நேர் மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதில் யஸ்வந்த் ராவ் தோற்கடிக்கப்பட்டு கப்பம் கட்டுற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1818. இதுவும் எப்பவும் போல் ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் இடையில நடந்த ஒரு போர் தான். ஆங்கிலேயர் படையை யார் தலைமை ஆளுநராக இருக்காங்க அப்படின்னா ஹேஸ்டிங் பிரபு தான் இருக்கிறாரு. ஜென்ரலாக தாமஸ் ஹிஸ்லாப்புங்கிறவர் வந்து இருக்கிறாரு. மராத்தியர் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஸ்வாவில் 2ஆம் பாஜிராவ், 2வது போன்ஸ்லேயில் 2ஆம் மூதோச்சி நாக்பூர் ஆண்டு திறந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஹோல்கரில் 3ஆம் மல்ஹார் ராவ், இவர் வந்து ஹிந்தூரில் வந்து அரசராக இருந்தவர். இவங்க எல்லா 3 பேரும் சேர்ந்து காட்கி கோர்கான்கிற இடத்துல வந்து போர் நடத்துகிறாங்க. அதே பிளேஸில் இவங்க வந்து தோல்வியாக அடைகிறாங்க. அதாவது இந்த காக்கி கோர்கான்கிற பிளேஸில் யார் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா பேஸ்வாவாக இருந்த 2ஆம் பாஜிராவ். பட் இவங்க மராத்தியில் ஒரு சப் கேட்டகரியில் வந்தாலும் அதே சப் கேட்டகரியில் வந்த வாலியார் ஆண்ட சிந்தியாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் இடையில ஒரு நடுநிலையாக இருந்துகிட்ருப்பாங்க. போன்ஸ்லே வந்து சித்தா பால்டி போர்லேயும் ஹோல்கர் வந்து மஹித்பூர் போர்லேயும் வந்து தோற்கடிக்கப்படுவாங்க. இதனால் மராத்திய கூட்டமைப்பே கலையும். அது மட்டும் இல்லாமல் பேஸ்வாங்கிற ஒரு பதவியை வந்து ஆங்கிலேயர் வந்து ஒழிச்சிருவாங்க. அதாவது கடைசி பேஸ்வாவாக இருந்தால் 2ஆம் பாஜிராவோட அன்றைய ஆட்சி பகுதியான பாம்பாய் மாகாணம் வந்து தன்னோட ஆட்சி பகுதியோட ஆங்கிலேயர்கள் இணைச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்பூர் ஹிந்துவோட போன்ஸ்லே ஹோல்கர் பகுதியையும் ஆங்கிலேயர் தன்னோட இணைச்சிப்பாங்க. மராத்திய அரசோட கடைசி பேஸ்வாவாக இருந்த 2ஆம் பாஜிராவுக்கு இயர்லி பென்ஷனாக 8 lakhs rupees தந்திருப்பாங்க. இதோட மராத்திய சாம்ராஜ்யம் வந்து முடிவடையுது.